ஓகே. அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் மாலிக்யூல்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? நான் வந்து ஒரு 2 டைப் ஆஃப் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் எழுதி போட்டேன். 14 ஆர் பிலோ. அப்படி இருந்தா என்ன எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் யூஸ் பண்ணும்? மோஸ்ட்லி நான் சொல்லுங்க. Sigma 1s, சிக்மா 1s, S, சிக்மா ஸ்டார் 1s, Sigma 2s, சிக்மா 2s, Sigma star 2s, சிக்மா ஸ்டார் 2s, pi 2px பை 2px equal to pi equal to 2py, பை 2py, Sigma 2pz, சிக்மா 2pz, pi star 2px பை ஸ்டார் 2px equal to equal to 2py, பை ஸ்டார் 2py, Sigma star 2pz. சிக்மா ஸ்டார் 2pz, sir. 2pz. ஓகே, வெரி குட். இப்போ 15 அதாவது 14க்கு மேல இருந்ததுன்னா அதுக்கு என்ன கான்ஃபிகரேஷன் யூஸ் பண்ணும்? ஷர்மிளா தேவி சொல்லுங்க. Sigma 1s, சிக்மா Sigma 1s, 1s, Sigma 1s star, சிக்மா ஸ்டார் 1s, அப்புறம் Sigma 2s, சிக்மா 2s, Sigma star 2s, சிக்மா ஸ்டார் 2s, Sigma 2pz, சிக்மா 2pz, pi 2px பை 2px equal to பை 2py. pi 2py, ஓகே, pi star 2px பை ஸ்டார் 2px equal to pi பை star ஸ்டார் 2py, Sigma அப்புறம் 2pz star. சிக்மா 2pz ஸ்டார். ஓகே, ஃபைன். அப்போ இது வரைக்கும் எல்லாருமே நல்லா கிளியரா இருக்கீங்களா? இது மட்டும் தெரிஞ்சிச்சுனாலே போதும். இதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப எல்லாமே ஈஸி. இப்போ மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி ஃபர்ஸ்ட் N2க்கு பார்ப்போம். ஓகே, நைட்ரஜன் டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நைட்ரஜன்ல எவ்வளவுமா? 7 சார் ஒரு நைட்ரஜன். ஓகே, அப்ப இன்னொரு நைட்ரஜனுக்கு 14 சார் டோட்டல். எப்பயுமே டோட்டல் எலக்ட்ரான்ஸ் நான் கேட்டிருக்கேன். என்னுடைய எலக்ட்ரான்ஸ் எவ்வளோன்னு கேட்கல. நான் கேட்டிருக்க கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா டோட்டல் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோன்னு சொல்லணும். அப்போ கேட்டேன்னா சார் 14 சார். 14. வெரி குட். ஓகே, 14 இருந்தா நம்ம எந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை ஆஃப் பண்ணிக்கணும்? டைப் 1. டைப் 1 ஏன்னா என்ன சொல்லியிருக்கேன்? 14 ஆர் பிலோன்னு சொல்லியிருக்கேன். டைப் 2 எது? 15ல இருந்து தான், 15 ஆன்வர்ட்ஸ் தான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? Okay, sir. சோ அப்ப எது N2 14 எலக்ட்ரான்ஸ் இருந்தா டைப் 1 2? 1, sir. ஓகே, ஃபைன். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் அட்டாமிக் நைட்ரஜன் 1s2 2s2 2p3. ஆமா, ரைட்மா? ஓகே, சோ இப்போ பாருங்க எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் N2 மாலிக்யூல். N2 மாலிக்யூலுக்கு நம்ம என்ன டைப் ஆஃப் பண்ணிருக்கோம்? டைப் 1 டைப் 2 டக்குன்னு சொல்லுங்க. டைப் 1 சார். டைப் 1. இப்போ எதுக்கு இதை உங்களை படிக்க சொல்லியிருக்கேன்? சிக்மா 1s, சிக்மா ஸ்டார் 1s, சிக்மா 2s, சிக்மா ஸ்டார் 2s எல்லாம் எதுக்கு சொல்லியிருக்கேன்னா ஈச் ஒரு ஆர்பிட்டால் கேரிஸ் ஒரு எலக்ட்ரானா 2 எலக்ட்ரானா? அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க டக்குன்ட்டு. 2 எலக்ட்ரான்ஸ். அப்போ அதே மாதிரிதான் இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்லயுமே எல்லாத்துக்குமே நீங்க 2 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ண போறீங்க. எல்லாத்துக்குமே 2 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணணும். சோ இப்போ பார்த்தே சொல்லுங்க எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் N2 மாலிக்யூல். சோ இந்த டைப் 1 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். டைப் 1னா சிக்மா 1s 2 போடலாமா? எஸ் சார். அதுக்கப்புறம் பை 2px 2 பை 2py 2. எத்தனை இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு பாருங்க? 1 2 3 4 5 6 முடிஞ்சிருக்கு. ஸோ அப்ப சிக்மா 2pz 2 இப்படி போட்டுக்கணும். இதுதான் வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் நைட்ரஜன் மாலிக்யூல். இதை தூக்கி அப்படியே இங்க எழுதுங்க. என்னது? இப்படி போடும்போது நமக்கு 14 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆயிடுச்சா? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் இப்போ நைட்ரஜனுக்கு 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. எப்படி அதை ஃபில் பண்றோம்னா 1s2 2s2 2p3 ஃபில் பண்றோம். ஆனா இப்போ நைட்ரஜன் மாலிக்யூல் ஹேஸ் 14 எலக்ட்ரான்ஸ். சோ அதை எப்படி ஃபில் பண்றோம்னு பார்த்தோம். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சாலே எல்லாத்தையுமே முடிச்சிடலாமா? அதுக்கடுத்து நம்ம என்னத்தை இப்ப கண்டுபிடிக்க போறோம்னா பாண்டு.
நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஃபார்முலா சொல்லியிருக்கேன். சொல்லுங்க என்ன ஃபார்முலான்ட்டு. ஆஃப் இன்டு நம்பர் ஆஃப் பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் மைனஸ் நம்பர் ஆஃப் ஆன்டி பாண்டிங் எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? இப்போ எத்தனை பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் இருக்கு? அதாவது லோ எனர்ஜியை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பாண்டிங் ஆர்பிட்டால்னு சொல்லுவோம். ஹையர் எனர்ஜி என்னன்னு சொல்லுவோம்? Yes, sir. ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டால்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன பேரு? சிக்மா 1s. ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டால் என்ன பேரு? சிக்மா ஸ்டார் 1s. ஆன்டி பாண்டிங்கையும் ஆன்டி பாண்டிங்கையும் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக தான் அதுக்கு மேல வந்து ஒரு ஸ்டார் வைக்கிறோம். ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? இப்ப சொல்லுங்க பாப்போம். நம்பர் ஆஃப் பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு, நம்பர் ஆஃப் ஆன்டி பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் எவ்வளவுன்னு சொல்லுங்க. ஸ்டார் இல்லாம இருக்கிறது எல்லாமே வந்து பாண்டிங் ஆர்பிட்டால்ஸ். எத்தனை பார்ப்போம்? 1 2 இது வந்து 3 4 இது வந்து ஒரு 5. எத்தனை இருக்கு? 1 2 3 4 5. மொத்தம் 5 வந்து பாண்டிங்ல இருக்கு. ஆன்டி பாண்டிங்ல என்னென்ன இருக்குன்னு பாருங்க. 1 இது வந்து 2 இது ரெண்டு தான் வந்து ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டால்ஸ் இங்க. ஸோ அப்ப பாண்டிங்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு தான் இங்க கேக்குறாங்க. பாண்டிங்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 எலக்ட்ரான்ஸ் மைனஸ் நம்பர் ஆஃப் ஆன்டி பாண்டிங்ல எத்தனை இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 மொத்தம் 4 எலக்ட்ரான்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்டு 10 மைனஸ் 4 எவ்வளோ? 6, sir. 6 இஸ் ஈக்குவல் டு 6/2 எவ்வளோ? 3, sir. நைட்ரஜனுக்கும் நைட்ரஜனுக்கும் நடுவில் எத்தனை பாண்ட் இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். 3 bonds, sir. ஓ இப்ப புரிஞ்சிருச்சா எப்படி நைட்ரஜனுக்கும் நைட்ரஜனுக்கும் நடுவில் 3 பாண்ட் வந்ததுன்ட்டு? Yes, sir. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் ஆஃப் பாண்டிங் எத்தனைன்றதை கண்டுபிடிப்பாங்க. பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிக்க நம்பர் ஆஃப் பாண்ட் ஆர் பாண்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிக்கிறோம். அடுத்து வந்து என்ன கண்டுபிடிக்கிறோம்? இது வந்து டயாமேக்னெட்டிக்கா பேராமேக்னெட்டிக்கான்னு கண்டுபிடிக்க போறோம். இது டயாமேக்னெட்டிக்கா பேராமேக்னெட்டிக்கா சொல்லுங்க பாப்போம். பார்த்தோன்னே லோன் பேர், அதாவது பேர் ஆகாம இருக்க எலக்ட்ரான் இங்க எங்கேயோ 1 இருக்காமா? No, sir. நோ. அப்படின்னா இது என்னது? இட் இஸ் அ டயாமேக்னெட்டிக். ஓகே, மேக்னெட்டிக் மொமெண்ட் என்னவா இருக்கும் இதுக்கு? டயாமேக்னெட்டிக்கு 0, sir. எதனால 0? ஏன்னா அங்க அன்பேர் எலக்ட்ரான்ஸே இல்ல, sir. யா, பிகாஸ் n is equal to 0. என்னன்னா என்னது? போர் மேக்னடான் is equal to root over n into n plus 2ன்றது ஃபார்முலா நமக்கு தெரியும். பட் என்னது? நம்பர் ஆஃப் லோன் பேர் எலக்ட்ரான்ஸ். இங்க லோன் பேரே இல்லாததுனால அதனாலதான் இதை டயாமேக்னெட்டிக்னு சொல்றோம். ஸோ மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து 0 ஆயிடுது. ஸோ இது வரைக்கும் எல்லாரும் கிளியர் ஆயிட்டீங்களா? அடுத்து O2 பார்ப்போம். O2 இதுல டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் சொல்லுங்க. 16, sir. டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 16. ஸோ டைப் 1 or 2? Type 2, sir. Type 2. Very good. Electronic configuration of O2 molecule என்ன? Sigma 1s. Sigma 1s சொல்ல கூட. Sigma 1s2. Sigma 2 electron அப்படியே 1s2. fill பண்ணிடுறோம். Sigma 1s2. Sigma star 1s. Sigma star 1s2. Sigma 2s2. Sigma 2s2. Sigma star 2s2. Sigma star 2s2. Pi 2px2. Pi 2px2 வருமா? இது டைப் 1 டைப் 2? Type 2, sir. அதாவது டைப் 1க்கும் டைப் 2க்கும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாதுமா. டைப் 1னா அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, ஸ்டார் இல்லாம பாண்டிங் XYZ, பாண்டிங்ல p ஆர்பிட்டால் இருக்கு இல்லையா, அது எப்படி வரும்னா XYZன்னு வரும். டைப் 2ல பாண்டிங் ஆர்பிட்டால் எப்படி வரும்னா ZXYன்னு வரும். இவ்வளவுதான் டிஃபரன்ஸே டைப் 1க்கும் டைப் 2க்கும். ஓகே, Sigma 2pz2. சிக்மா 2pz2. அப்புறம் Pi 2p pi 2p x2 x2 is equal to pi 2p y2. y. அப்புறம் Pi எலக்ட்ரான் star pi 2p px2 அப்புறம் equal to pi 2p y2. pi ஸ்டார். Sir, ஆனா 16 தானே, sir? 16 தானே வருது. எப்படி அவங்க மட்டும் அப்படியே சொல்லிக்கிட்டே போறாங்க? ஓகே, இந்த இடத்துல நீங்க ரொம்ப ரொம்ப மெயினான கான்செப்ட் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். ஸ்டார் இல்லாம இருக்குதா இந்த மூணும்?
ஸோ இதெல்லாமே வந்து பாண்டிங் ஆர்பிட்டால்ஸ். இதுக்கு அடுத்து வர்றது எல்லாமே வந்து ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டால்ஸ். பாண்டிங் ஆர்பிட்டால்ஸ்ல ஃபர்ஸ்ட் Z, அடுத்து X, அடுத்து Y. அதுதான் Z, X, Yன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இத மாதிரி இருந்தா இது வந்து டைப் 2ல இப்படி இருக்கும். டைப் 1 எடுத்துக்கிட்டீங்கன்னா X, Y, Z, அதாவது பாண்டிங்னா என்னது, ஸ்டார் இல்லாம இருக்கிறது. பாண்டிங்ல X, Y, Zன்னு இருக்கும். இதுதான் வந்து டைப் 1க்கும் டைப் 2க்கும் இதுதான் ஒரே ஒரு டிஃபரன்ஸ். சோ இந்த மாதிரி வரும்போது நீங்க என்ன பண்ணணும்னா, எதுக்குமே நம்ம ஈக்குவல் டு போட மாட்டோம். இதுக்கு மட்டும் ஏன் ஈக்குவல் டு போடுறோம்னா, பிகாஸ் பை 2px-ம் பை 2py-யும் வந்து ஒரு ஈக்குவல் எனர்ஜி லெவல்ல இருக்குன்னு அர்த்தம். எடுத்த உடனே நம்ம எப்படி பண்ணக்கூடாது, பை 2px2 இஸ் ஈக்குவல் டு பை 2py2ன்னு போட்டுறக்கூடாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், பை 2px1 இஸ் ஈக்குவல் டு பை 2py1 போடணும். இப்ப நம்ம அக்கார்டிங் டு ஹன்ஸ் ரூல்னா என்னது, அதாவது ஒரு பஸ்ல ஜன்னல் சீட் எல்லாம் ஃபில் ஆனதுக்கு அப்புறம் தான் ஜன்னல் சீட்டுக்கு பக்கத்துல இருக்க சீட் வந்து ஃபில் ஆகும். இன்னும் எலக்ட்ரான்ஸ் இருந்தா என்ன பண்ணணும், இது கூட +1 ஆட் பண்ணணும். அப்படின்னா என்ன ஆகும், பை 2py2 மாறிடும். இது கூட +1 ஆட் பண்ணும்போது பை 2py2 மாறிடும். அதுதான் வந்து நான் டைரக்டா இங்க போட்டுட்டேன். அப்ப இங்க கீழே எப்படி போடணும், இப்போ 16 எலக்ட்ரான்ஸ்க்கு pi star 2px1 1 ஈக்குவல் டு பை ஸ்டார் 2py1 சார். பாண்ட் ஆர்டர் பார்ப்போம். பாண்ட் ஆர்டர் என்னமா, பாண்ட் ஆர்டர் ஃபார்முலா என்ன, ஆஃப் இன்டு நம்பர் ஆஃப் பாண்டிங் மைனஸ் நம்பர் ஆஃப் ஆன்டி பாண்டிங் எலக்ட்ரான்ஸ். ஓகே, இப்போ பாண்டிங் எத்தனைன்னு சொல்லுங்க. பாண்டிங் எத்தனை, 1 and 2 3 4 5 6 7 8 9 10. பாண்டிங் எவ்வளவுனா 10. ஆன்டிபாடி 1 2 3 4 5 6 போட்டுக்கிறோம். இஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்டு 10 - 6 எவ்வளோ, 4 சார். 4. ஸோ 4/2 எவ்வளோ, 2 சார். ஸோ ஓக்கும் நடுவுல 2 பாண்ட் இருக்குன்னு இப்ப தெரிஞ்சிருச்சா நமக்கு? எஸ் சார். புரிஞ்சுதா? எப்படி எம்ஓடினா என்னன்றது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? புரியுது சார். வெரி குட். இப்ப சொல்லுங்க, அதோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி என்ன, பாராமேக்னெட்டிக்கா டயாமேக்னெட்டிக்கா? பாராமேக்னெட்டிக்ஸ். எதனால? ஏன்னா அங்க வந்து 1 1 ஃபுல் 1 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அதனால இது என்னன்னு சொல்றோம், பாராமேக்னெட்டிக்னு சொல்றோம். வெரி குட். ஓகே, பாராமேக்னெட்டிக்னா மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்கணும் தானே? எஸ் சார். அப்ப மியூ என்ன எப்படி போடுவீங்க, √n × n+2. இங்க n என்ன, 2 சார். 2. வெரி குட். n2னா மியூ இஸ் ஈக்குவல் டு 2 × 2 + 2. அப்போ மியூ இஸ் ஈக்குவல் டு √2 × 4. √8 வேல்யூ என்ன, 2.8. ஓகேவா? MCQ பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன எம்ஓடில இருந்து கேட்கலான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்னன்னு கேட்கலாம் இந்த N2 மாலிக்யூல்ல. இன்னொன்னு என்ன கேட்பாங்கன்னா, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் N2 மாலிக்யூல்னா என்ன எழுதணும், σ1s2 σ*1s2 σ2s2 σ*2s2 பை 2px. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், 1 ஆட் பண்ணணும். அப்புறம் ஈக்குவல் டு பை 2py1 போடணும். ஆனா அதுக்கப்புறமும் உங்களுக்கு எலக்ட்ரான் இன்னும் இருக்கு இல்லையா, ஏன்னா 14 எலக்ட்ரான். அப்புறம் இங்க ஒன்னு ஆட் பண்ணிக்கிறோம். அப்ப என்ன ஆகுது, பை 2px2 ஆகுது. அப்புறம் இங்க ஒன்னு ஆட் பண்றோம். அப்ப என்ன ஆகுது, இஸ் ஈக்குவல் டு பை 2py2 ஆகுது. அதுக்கப்புறமும் உங்களுக்கு 2 எலக்ட்ரான்ஸ் தேவைப்படுது. ஏன்னா இது வரைக்கும் 12 முடிச்சிட்டோம். ஏன்னா 14 எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்றோம், σ2pz2 அப்படின்னு போடுறோம். இது வந்து ஒரு MCQ, அதாவது செகண்ட் டைப் ஆஃப் MCQ. இப்படி கேட்கலாம், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொடுத்து இங்க மேல இருக்க எலக்ட்ரான்ஸ்லயோ இல்ல இந்த எக்ஸ் ஒய்லயோ மாற்றத்தை கொண்டு வந்து உங்களுக்கு எதுன்னு கேட்பாங்க. ஓகேவா? இது வந்து செகண்ட் டைப் ஆஃப் MCQ. தேர்ட் டைப் ஆஃப் MCQ என்னன்னா, பாண்ட் ஆர்டர் கேட்பாங்க. அடுத்து என்ன கேட்பாங்கன்னா, மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. இதுதான் வந்து டைப் 4 MCQ. அப்புறம் என்ன கேட்பாங்க, மேக்னெட்டிக் மொமெண்ட் கேட்பாங்க. மேக்னெட்டிக் மொமெண்ட்டுக்கான ஃபார்முலா எழுதிருக்கோம், என்ன லோன் பேர்னு எழுதிருக்கோம். இதுதான் 5th டைப் ஆஃப் MCQ. MOTன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 5 டைப்ஸை தாண்டி ஒரு கொஸ்டின் கூட எக்ஸ்ட்ராவா கேட்கறதுக்கான சான்சஸே கிடையாது. ஓகேவா?